remember scanning the sky as a child. Nothing fires up childhood imagination like the shapes of the moving clouds, the moon and the animals in it, and the twinkling stars. Every culture has special ways of introducing the infinite sky to its childhood. It is a bird. It is a plane. It's The Superman. more modern childhood imagination of the sky. When that childhood knows of the frequent deaths caused by things that come over their skies, horrendous deaths. What then happens to that childhood imagination of the sky? When they are away from the protective embrace of the family and they regularly experience this. என்ன பேர் உங்களுக்கு? என்ன பேர் உங்களுக்கு?
மேலே விடுங்க Educationalists and parents have screamed for an end to these monsters in the skies of the childhood, at least when they are away from the family embrace. தேதி 8ஆம் மாதம் காலன 6:50 அப்படி வரும் கிதிர் விமானங்கள் வந்து தாழ பறந்து எங்களோட கற்குல மாத்தாக்க பாடசாலை மிகவும் பின்தங்கிய இடம் மக்கள் குடியிருப்பையும் எங்களோட பாடசாலையும் இலக்கு வச்சு முற்றாக அழிச்சிருக்கணும். உண்மையில் முழு தளவாடங்கள்லேருந்து சொத்துகள் கட்டிடங்கள் முழுக்க பூரணமாக அழிக்கப்பட்டு விட்டது. காலமே சுமார் ஒரு 9 மணி அளவில் நமது பாடசாலை வளாகத்துக்கு கிபீர் விமானம் வந்து சுமார் 5 தடவைகள் குண்டு வீசி தாக்குதலை மேற்கொண்டது. அதில் எங்கள மாணவர்கள் 3 பேர் வைத்தியசாலை, இன்றைக்கு ஒரு ஆசிரியரும் 2 மாணவரும் வைத்தியசாலையில் இருக்கிறார்கள். சிறிய காயங்களுடன் ஒரு 6 மாணவர்கிட்ட சின்ன மருதங்கனி வைத்தியருடைய வைத்திய சிகிச்சையை பெற்றுக்கொண்டு அவர்கள் திரும்பவும் அந்த கல்லாறு பிரதேசத்திலிருந்து சுண்டிக்குள பிரதேசத்தை சென்றிருக்கிறார்கள். இந்த விமான குண்டு வீச்சின் போது திடீரென்று வந்த விமானம் நமது பாடசாலை வளாகத்துக்குள் 5 குண்டுகளை வளாகத்துக்குள்ளுக்கு போட்டிருக்கிறது. மாணவர்கள் சிதறி காட்டு பிரதேசங்களுக்கு ஓடி தங்களுடைய பாதுகாப்பை தேடியதன் காரணமாக அவர்கள் தங்களுடைய சேதத்தை குறைக்கக்கூடியதாக இருந்தது. இந்த பாடசாலை நீ இயங்குமோன்றது எனக்கு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அங்கே போய் பார்த்தால் எனக்கு அழுக வந்து விட்டது. பிள்ளைகள ரிப்போர்ட்டிலிருந்து கதிரை மேசையிலிருந்து கரும்பலைகள், ஏனைய சித்திரங்கள், ஆகச் ஏற்பாடுகள் எல்லாம் தூக்கி வீசப்பட்ட நிலையில் வெளியில் எறிஞ்சு விட்ட நிலையும் பாடசாலை கீழே அமர்ந்து பெரிய சுனாமியோ இல்லை பெரிய சூறாவளி அடித்து விட்ட ஒரு காட்சி என தந்தது. உண்மையிலே இந்த பிள்ளைகள கற்கிறதுக்கான முழு சாதனங்களும் முழுமையாக அளிக்கப்பட்டு விட்டது. எங்களுடைய பாடசாலை அங்கே இந்த வருஷம் ஜனவரி மாதம் 2ஆம் தேதி தான் ஆரம்பமானது. அதற்கு முதல் நாங்கள் உடுத்துறை மகா வித்தியாலயம், ஆலியவளை சிசி தாக்கா பாடசாலையும் எங்களுடைய சொந்த இடங்களில் இருந்து கடந்த வருஷம் 8ஆம் மாதம் இடம்பெயர்ந்து நாங்கள் புன்ன நீராவியில் இயங்கி கொண்டிருந்தாங்க. புன்ன நீராவியில் இயங்கி கொண்டிருக்கின்ற போது வடமராட்சி கிழங்கிய உதவி அரசாங்க அதிபர் எங்களை சுண்டிக்குள பிரதேசத்தில் கிட்டத்தட்ட 11 கிலோமீட்டரில் 450 குடும்பங்கள் இருக்கின்ற என்றும் இந்த 450 குடும்பங்களைச் சேர்ந்த பல மாணவர்கள் பாடசாலைக்கு செல்லாமல் இருக்கிறார்கள் என்று கேட்டு கல்வி பணிப்பாளர் கேட்டதுக்கு இயங்க நாங்கள் இந்த வருடம் ஜனவரி மாதம், அதாவது தை மாதம் 2ஆம் தேதி பாடசாலையை ஆரம்பித்தோம். பாடசாலை ஆரம்பித்த போது கல்வி பணிப்பாளர், உதவி அரசாங்க அதிபர் எல்லோரும் வந்தே பாடசாலையை ஆரம்பித்தார். இனி நான் எந்த உண்மையில் நான் இனி இந்த இவ்வளவு ஆக்கச் ஏற்பாடுகள்லேருந்து பிள்ளைகள விருத்தியிலேருந்து இனி எப்படி செய்கிறேன்னு தான் எனக்கு பெரிய சந்தேகம். புனர்வாழ்வு நிறுவனம் அமைத்து தந்தது. அந்த கொட்டிலுக்குரிய ஃபண்டை UNHCR தான் தந்தது. 2வது கொட்டிலுக்குரிய ஃபண்டை சொலிடார் நிறுவனம் தந்தது. அதை விட நாங்கள் சுத்தவரை இருக்கின்ற தரப்பால் சுற்றி யுனிசெஃபுக்கு ஆதரவோடு தரப்பால் கட்டப்பட்டிருக்கின்றது. அதில் மேலே வானத்தில் இருந்து எடுக்கின்ற படங்களோ சகலதும் அது பாடசாலை என்றதை தெளிவாக காட்டும். நாங்கள் வெளியில் பாடசாலை 120 கொட்டில்கள் அமைக்கப்பட்டிருக்கின்ற வேளையிலே அது வானவெளியில் இருந்து பார்க்கின்ற போது அது கட்டாயமாக பாடசாலை என்றதான் காட்டும். To date, no one is heeding the call and the monsters keep coming in their childhood sky.